நான் சொல்லவா? ம். உன் மனசுதான் பிரியா. உன் மனசுதான் ரொம்ப உயர்வா இருக்கு பிரியா. கள்ளங்கபடமே இல்லாம இருக்கு. ஓ, நீங்க அத சொல்றீங்களா மாமா? ஆமா, நான் எப்பவும் அப்படிதான். யாருக்கிட்டயுமே கள்ளங்கபடம் இல்லாம தான் பழகுவேன். நான் ஒரு சோஷியல் டைப். என்ன புரிஞ்சுக்கிட்டவங்க ரொம்ப கம்மி. அதான் பிரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அஹ், அந்த கள்ளங்கபடம் இல்லாத மனசுல எனக்கு ஒரு இடம் வேணும். மாமா, நீங்க எப்ப எனக்கு பாடம் சொல்லி கொடுக்கறேன்னு வந்தீங்களோ அப்பவே நீங்க எனக்கு குரு. என் வாழ்க்கையில நீங்க ஒரு வழிகாட்டி. என் மனசுல நீங்க குரு ஸ்தானத்துல கடவுள் மாதிரி இருக்கீங்க. உன் மனசுல எனக்கு ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதும்னு இருந்த பிரியா. ஆனா நீ என்ன உன் மனசுல பெரிய இடத்துல வச்சிருக்க. எனக்கு அது போதும் பிரியா, வேற எதுவுமே வேண்டாம். மாமா, இன்னைக்கு நீங்க என்கிட்ட ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி தான் ஆகணும். சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். அதான் சொல்லிட்டேனே பிரியா, உன் மனசுல எனக்குன்னு ஒரு இடம் இருந்தா அதுவே போதும் பிரியா. மாமா, உங்களோட அன்பு எனக்கு புரியுது. வேற ஏதாவது கேளுங்க. நீ புரிஞ்சுக்கிட்டா எனக்கு சந்தோஷம் பிரியா. போலாமா? மேடம் பில். சரி, உங்க இஷ்டம் மாமா. நான் புறப்படுறேன். ரவி எனக்காக காத்துட்டு இருப்பாரு. சரி பிரியா, வா நான் உன்னை டிராப் பண்றேன். வாங்க மாமா. பிரியா, நீ தான் எனக்கு ட்ரீட்டு. அதே உனக்கு புரிய மாட்டேங்குது. உனக்கு புரிய வைக்கிறேன் பிரியா, புரிய வைக்கிறேன். சீதா, வா போலாம். ஹலோ, வாங்க சார். தேங்க்யூ சார். சீக்கிரம் வா. தேங்க்யூ சார். ஒருவேளை வனிதா வந்துகிட்டு இருப்பா. என்ன பண்ணலாம்? சரி, காலை வெயிட் பண்ணலாம். இப்ப எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் காருக்குள்ள வந்தீங்க? டேய், நான் உன் அம்மாடா. என்ன பார்த்து ஏன்டா பயப்படுற? உங்க ரெண்டு பேரையும் பார்த்தாலே எனக்கு பயமா தான் இருக்கு. இப்ப எதுக்கு வந்தீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. இல்ல ராம், இன்னைக்கு உன் பிறந்த நாள்பா. அதான் வாழ்த்து சொல்லலான்னு வந்தோம். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாளா? எனக்கு ஞாபகத்துக்கு வரலையே. நீ எதைத்தான் ஞாபகத்துல வச்சிட்டு இருந்திருக்க? நான் உன் அம்மா. எனக்கு தெரியாதாப்பா உன்னோட பிறந்த நாள் எப்போன்னு சொல்லி?